ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு மூவி ரிவ்யூ ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எபிசோடில் ராகுல் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி வணக்கம் மாமே வணக்கம். இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. பசங்க எல்லாம் கேட்டுட்டே ஆமா இருந்தானுங்க, மாமே, ஆமா எங்க மாமே. எபிசோடு இப்பதான் அப்படின்ட்டு. இப்பதான் டைம் அமைஞ்சிருக்கு. So, அமைஞ்சிருக்கு. நல்ல ரா கண்டென்ட்டோட வந்திருக்கோம். ஆனா ராகுல் ரொம்ப பிஸி, ஆளை பிடிக்கவே பிஸிலாம் இல்லப்பா. முடியறதில்ல. அப்பா நான் தான்ப்பா சொல்லணும். சொல்லலாம் போடலாம் போடலான்னு நீ ஓடி போயிருக்க கடைசியில. இல்ல நான் ஏன் ஓடிடுறேன்? நான் பரவாயில்ல, அமைஞ்சிருச்சு இன்னைக்கு. நல்லது. ஸோ இன்னைக்கு உம் ஒரு என்ன நல்ல பேச ஒரு போறோம்? ஹோல்சமான அண்டர்ரேட்டடான ஒரு மூவியை பற்றி பேசலாம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பேசப்படாத ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகாத ஒரு படம். எத்தனையோ நாய்ஸ்க்கு மத்தியில் இப்போ மர்மர் மாதிரியான எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி போச்சு நம்மளுக்கு தெரியும். அந்த படம் ஸோ இப்ப வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அதே தான், அத்தனை நாய்ஸுக்கு மத்தியில், சோஷியல் மீடியா நாய்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஹோல்சமான ஒரு படம். பெருசு, எஸ். ரொம்ப ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டா இருக்கும். ஒரு டெத்து கான்செப்ட் தான் இது. ஒரு ஷிங்கலீஸ் மூவி ஒன்று. பெருசு மூவியோட டைரக்டர் திரு இளங்கோராம் அவர்கள் ஸ்ரீலங்கால 2023ல ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதே கதை அகைன் இப்போ தமிழ்ல இங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம காஸ்ட் அண்ட் க்ரூஸை வச்சு. ஸோ மெயின் உம் கேரக்டர் ரெண்டு பேரு, சுனில் வைபவ், துரைக்கண்ணு, சாமிக்கண்ணு. அப்புறம் இவர்களோட அப்பா ஹாலாசியம் அப்படின்னு ஒருத்தர். ஹாலாசியம் அப்படின்ற ஐயா இறந்து போயிடுறாரு. அவர் அன்பார்ச்சுனேட்டா இறந்து போயிடுறாரு. இந்த இறந்து போற வயகரா இறந்து போறாரு. வயகரா சாப்பிட்டு இறந்து போறாரு. இறந்து போற இதுலதான் கதை ரிவால்வ் ஆகுது. ஆக்சுவலா அந்த பெருசு படம் அது எனக்கு அப்படி ஒரு ஓல்சமான படமான்னு, ஏன்னா ஓல்சமான்னு தெரியல, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு நான் பர்சனலா நல்லா என்ஜாய் பண்ண ஒரு, ஏன்னா இது மாதிரி ஒரு இதான் எப்படி சொல்றது, இந்த ஒரு கோணத்துல நம்ம டைரக்டர்ஸ் இவ்வளவு நாள் இப்படி ஒண்ணு வரலன்றதே ஒரு பிரமிப்பான விஷயம். லைக் எப்படி சொல்றது, சின்ன கான்செப்ட் தான், ஆனா கரெக்ட் இன்னுமே கரெக்ட். தமிழ் சினிமா இவ்வளவு வருஷம் ஆயுமே இந்த இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இருந்து ஒரு படம் இல்லாத, ஐ மீன் இப்ப வரைக்கும் வரலன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் ஃபார்ச்சுனேட்லி கரெக்ட். இந்த படம் பார்த்தோன்னே லைக் எப்படி சொல்றது, புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பா இதை வச்சுலாம், ம் இதை வச்சு கூட படம் பண்ணலான்ற ஒரு தாட் கொடுத்துச்சு. நான் ஷுவரா சொல்றேன், இந்த படம் பட்ஜெட் மிஞ்சி போனா ஒரு 3-4 கோடி தான் ஆகும். ஆனா ஒரே லொகேஷன் படம் தான். மிஞ்சி போனா அந்த வீடு, ஹாஸ்பிட்டல் சீனு, அப்புறம் அந்த ஊர், லிட்டரலா ஒரு 2-3 லொகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை சுத்தின படம் தான். ஸோ அதுலயுமே ஒரு எப்படி சொல்றது, லிமிட்டட் லொகேஷன்லயே நம்ம ஸ்கிரீன் பிளே நல்லா வச்சா ஒரு நல்ல படம் எடுக்கலான்றதுக்கு பெருசு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டைட்டிலுமே செம்மையா மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த ஃபாண்ட்ல இருந்தே சொல்றேன், இந்த டைப்போகிராஃபில இருந்து ம் பெருசுன்றதுக்கும் அந்த படத்துக்குமே செம சிங்க். அதான் இதோட கதைன்றது பாத்தீங்கன்னா, ஆகாஷ் சொன்ன ஆஹ் மாதிரிதான். பெருசா ஒன்லைனா சொல்லணும் அப்படின்னா, இந்த வைபவ் ஆக்சுவலா அதை சொல்ல மறந்துட்டேன். வைபவ் அண்ணனையும் சேர்ந்து, ஐ மீன் ஆஃப் ஸ்கிரீன்ல பிரதர்ஸா இருக்கிறவங்க படத்துலயுமே பிரதர்ஸா காட்டுறதுன்றதே அதுவே ஒரு நல்ல மேட்டரா இருந்துச்சு. இப்ப சூர்யா கார்த்திய எந்த படத்துலயும் காமிச்சது இல்ல, ஆனா இவங்க இது மாதிரி ஒரு ரிலேஷனா, ஐ மீன் ரியல் லைஃப் பிரதர்ஸ ஆன் ஸ்கிரீன்ல கொண்டு வந்தது, அது இன்னுமே கனெக்ட் ஆச்சு. எங்களோட பாண்டிங்கா இருக்கட்டும் அதெல்லாம். அதனால அதை ம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதான் இவங்க 2 பேரோட அப்பா அந்த தாத்தா மாதிரி ஒரு கேரக்டர். ஆலாசியமடா வித்தனா ஆலாசியம். ஆலசியம், ஆமா ஆமா. சோ அந்த தாத்தா கொஞ்சம், அந்த தாத்தாக்குன்னு ஒரு கேங் இருக்கும், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த படம் இந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஆஹ் படம் ஆரம்பிக்கும் போது சூப்பரா அந்த ஒரு பாட்டோட ஆரம்பிப்பாங்க. இந்த ஆமாமா. கிரெடிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிரெடிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு டைட்டில் கார்டுக்கு முன்னாடி அந்த பாட்டோட ஒன்று ஆரம்பிப்பாங்க. அது ஆமாமா. சூப்பரா இருக்கும் அந்த நல்லா பாட்டுமே. படமே ரொம்ப ஆலாசியோட குவிக்கியான படம் தான். டெத் ஆமாமா. செரமனிக்கு அதான் கரெக்ட். சூப்பரா இருக்கும். அதாவது அதான் இப்ப இந்த தாத்தாக்குனே ஒரு கேங் இருக்கும், அவங்க செட்டு கேங். சோ அந்த லொலு சபா, அவர் பேர் தெரியல. சோ அந்த ஆள்லாம் நடிச்சிருப்பாரு. இவங்க எப்படி ஒரு காஜி கேங்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இவனுங்க இந்த வயகரா போட்டு இந்த மேட்டர் பண்றதெல்லாம் இவனுங்களுக்கு குல தொழில் மாதிரி போல. வயகரா பாட்டு அந்த தாத்தா அன்எக்ஸ்பெக்டடா இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறமும் அந்த வயகரா வேலை துண்டிச்சு நிற்கனால வர விளைவுதான் அந்த எப்படி அந்த ஈஃபில் டவரை கடைசியா ஆஃப் பண்றாங்கன்றதுதான் படம்.
இவ்வளவுதான் ஒன்லைனே இவ்வளவுதான். ஆனா இத சுத்தி ஒரு 2 hour எடுத்திருக்கான்றப்ப அது அது ஸ்கிரீன் பிளே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பண்ண முடியும். இல்ல கரெக்ட் கரெக்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல பிசிறு தட்டினா கூட என்னடா இந்த ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்ற மாதிரி ஆடியன்ஸ் தாட் வந்துரும். ஆனா அந்த தாட் கரெக்ட் கரெக்ட். எண்டிங் வரைக்குமே யாருக்குமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காமிக்கல் சென்ஸா இருக்கட்டும், அந்த எடுத்துட்டு போன விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. மோரோவர் சிரிக்க வச்சுட்டானுங்கடா இந்த படம். லைக் எப்படி சொல்றது, ஓடுனதுக்கு மெயின் ரீசனே அதுதான். அந்த கரெக்ட். அடல்ட் காமெடி அதெல்லாம் தாண்டி நம்மள சிரிக்க வச்சுறாங்க, யதார்த்தமா சிரிக்க வச்சுறாங்க. சோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இதோட விக்டரிக்கான ஒரு ரீசன் சொல்லுவேன். விக்டரி அதேதான். ஆச்சான்னு எனக்கு தெரியல பெருசா, ஆனா சொல்றேன் அ- பார்த்தவங்க யாருமே டிசப்பாயிண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. அது வேணா நான் ஷுவரா சொல்லுவேன். என்னடா படம் இது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தவங்க யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா பார்த்தவங்க 98% கண்டிப்பா என்ஜாய் பண்ணி தான் பார்த்திருப்பாங்க இந்த படத்தை. கண்டிப்பா கண்டிப்பா. அதேதான் நான் நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சோஷியல் மீடியால இப்போ ம் சமீப மாதங்களா வந்து ஃபுல்லா ஒரு நாய்ஸா இருந்திருக்கும். படத்துல ம் கதையா ஒன்னும் இருக்காது, ஒன்னும் இதுவா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மர்மர். மர்மர்ல ம் ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற லெவலுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அது ம் வந்து எவ்வளவு அதை வந்து ஹைப் பண்ணாங்க, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல புஷ் பண்ணாங்க சோஷியல் மீடியால ம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த நாய்ஸுக்கு மத்தியில வந்த படம் தான் பெருசுமே. இந்த ஆனா பெருசுன்றது ஆமா, தியேட்டர்ல மோ சூப்பரான ரெஸ்பான்ஸ். ம், நல்லா அதான் இந்த படம் வந்து ஒரு 1 வீக்னு வச்சுக்கலாமே. So, இந்த ம் டைம் பீரியட்ல வந்து நல்ல ஒரு நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க தியேட்டரு. நான் போன ஷோ காலையில வந்து ஹவுஸ்ஃபுல்லு. நல்லா ம் சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். காஸ்ட் ரொம்ப அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப பிரம்மாண்டமான காஸ்ட் இல்லாம கதை மட்டுமே வச்சு ஒரு ஒரு ஸ்டோரி சென்ட்ரிக்கான ஒரு ம் படம் பார்த்த ஒரு ஃபீல் நல்லா இதுக்கான இருந்தது. மெயின் கிரெடிட்ஸ் வந்துட்டு I mean, இதுக்கான மெயின் கிரெடிட்ஸ் வந்துட்டு நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கும் கொடுக்கணும். ஆனா இது கண்டிப்பா மாதிரி கண்டிப்பா கதைலாம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்றதே கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. ஆனா கண்டிப்பா. இதுலயுமே ஒரு விஷயம் நான் பார்த்து சப்போர்ட் பண்ணேன். கார்த்திக் சுப்புராஜ் அவங்களோட ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ், அதை அவங்க தான் பேக்கப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் போய் ஆகும். ஏன்னா அவங்க நினைச்சனாலதான், அவங்க டைரக்டரோட விஷனை இவங்க விஷனா நினைச்சனாலதான் இத எடுத்துட்டு வர முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிரெடிட். மோரோவர் இது மாதிரி நிறைய அதேதான். படம் வந்துட்டாலே தமிழ் சினிமா ரிவைவ் ஆயிடும். நிறைய பிக் பட்ஜெட் படம் அவ்வளவு பண்ணி பாதி காசு போட்ட காசு கூட எடுக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இதுல இப்ப பாருங்க, இது ஒரு 3 கோடி 4 கோடி தான் போட்டிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா எடுத்த காசு ஒரு மினிமம் ஒரு 10 to 12 crores இருக்கும். சின்ன பட்ஜெட் தான், ஆனா ப்ராஃபிட்டுமே அதுக்கேத்த மாதிரி ரீசனபிளா இருக்குல்ல. சோ இது மாதிரி நல்ல நல்ல கதையெல்லாம் பண்ணலாம். அதை விட்டுட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி தான்டா ஆகாஷ். ஆக்சுவலா நிறைய அந்த நாய்ஸுக்கு மத்தியில அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு படம்னு வச்சுக்கலாம். அதாவது மேட்ரு என்னன்னா, பெருசை பத்தி பேச வந்துட்டு நம்ம தமிழ் சினிமால இருக்கிற ஹோல் ப்ராப்ளமே பேச பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படிதான் எனக்கு இந்தப்பா வந்து பெருசுல வந்து நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய சின்ன சின்ன அந்த ஸ்டோரிக்குள்ள இன்னொரு ஸ்டோரி போறது, ம் அதெல்லாம் நம்ம நிறைய படத்துல பார்த்திருப்போம். அந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த ஹாலாசியம் வந்து ஒரு ஆத்தங்கரையில வந்து படம் ஓப்பன் ஆகுறது வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஒரு சின்ன பையனை ம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடிச்சுட்டு ஆமா ஆமா வந்து அந்த பையன் வந்து அங்க ஆத்தங்கரையில குளிக்கிறவங்கள வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவரு திட்டுவாரு. ஆனா ம் இந்த கெயாட்டிக் இந்த கெயாஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதான் லாஸ்ட்ல அந்த ஒரு ட்விஸ்ட் அதான் வரும். அதான் அந்த படத்தோட ஐரனியே. இப்ப அவனே 1 நம்பருக்காக தான் இருக்கான். அவன் சின்ன பையனை போயிட்டு ஆக்சுவலா போயிட்டு அந்த பையன் எதுவுமே பண்ணல. கரெக்ட் தான். ஆமாடா கரெக்டா, அந்த பையன் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அந்த அந்த 3 பேர் ஆலாசியா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை வந்து திட்டிருப்பான். இவங்க பெரிய மனுஷங்களா இருக்கீங்களே, இப்படி எட்டி பாக்குறீங்களே அப்படின்ட்டு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆமா 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 சமாளிப்பானுங்க. ஆமா இல்லப்பா நான் அடுத்து நாங்க குளிக்க போனோம் அப்படின்ட்டு எண்டிங்ல ஆஹ் காமிச்சிருப்பான் அதெல்லாம். ஆனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு மாதிரி கதையே வேற மாதிரி இருக்கும். அது இந்த அப்படியே பையன் தப்பு பண்ண மாதிரி இருக்கும். அது அப்படியே இல்ல. அப்பதான் வந்து நம்மளுக்கு எண்ட்ல பார்க்கும் போது தான் புரியுது, ஓ இப்படியா அது. இவனுங்கதான் கரெக்ட். ஒரு மாதிரி ஜாலியா இவனுங்கதான் இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து நிஹாரிகா அவங்க ஆக்டிங் நம்ம வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்திருப்போம். இந்த உம் எனக்கு சீரியஸா அவ தமிழ் பேசுவான்றதே எனக்கு இப்ப அந்த படம் ஆஹ் பார்த்தா தெரியும். எனக்கு அதுவும் ஒண்ணு இருந்தது. பட் அவங்க ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. இதுல எல்லாமே உம் எல்லா காஸ்டோட எனக்கு அந்த ஆக்டிங்குமே ஒரு சூப்பரா இருந்தது. பர்டிகுலர் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆமா பால்ல காய்க்கிறப்ப
இவங்க 2 பேரும் அவங்க ஹஸ்பண்ட ஆஹ் பத்தி அதேதான் அவங்களோட அதேதான். கேப்பபிலிட்டி இன் பெட் வந்துட்டு ஜாலியா அசால்ட் அடிப்பாங்க. அதெல்லாம் செம அதேதான் ஃபன்னு. அதேதான். படம் செம்ம பண்ண ஃபுல்லாவே ஃபன்னு வார்த்தை. தான்டா. எனக்கு படத்துல என்னதான் இவ்வளவு ஃபன்னு இருந்தாலுமே எனக்கு படத்துல பட்ட மெயின் பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தை அப்படியே ஃபன்னாவே கொண்டு போயிருந்தா கண்டிப்பா இந்த படம் எப்படி சொல்றது, 0 நெகட்டிவ்ஸாவே இருந்திருக்கும். இவனுங்க ஏன் அப்படி அது இன்டென்ஷனலா பண்ணதா, இல்ல போரா எடுத்துட்டு வரப்ப ஏதாவது அங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸா என்னன்னு தெரியல. நீ ஒண்ணு கவனிச்சனா இந்த படம் நல்லா ஃபன்னா தான் ஆரம்பிக்கிறதுல இருந்து லைக் முடியறதுக்குமே ஃபன்னு ஆமா தான். ஆமா. ஆனா நடுவுல அந்த ம் இவங்களுக்கும் அந்த அப்பாவுக்கும் இருக்கிற அந்த எமோஷனை காட்டுறன்ற பேர்ல தேவையில்லாம ம் அது எப்படி சொல்றது, படம் ஃபுல்லா கலாய்ச்சிட்டு இருக்காங்க இவங்க அவங்க அப்பாவை போட்டு, சுத்தி இருக்கிறவங்களும் அவங்க அப்பாவை ம் போட்டு ம் கலாய்க்கிறாங்க, ஃபன்னா காட்டுறாங்க. ஆனா ம் திடீர்னு ம் அப்படியே அந்த அந்த எமோஷன் ஸ்விட்ச் இருக்கு பாத்தியா, திடீர்னு எங்க அப்பா அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறதெல்லாம் அது தேவையில்லையோன்னு பட்டுச்சு. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாவே எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். அது ஏதோ கனெக்ட் எப்படி சொல்றது ஒட்டாம அதை மட்டும் தனியா எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. அது எனக்கு இந்த படத்துல ஒரு மெயின் பிரச்சனை அதுதான். மிச்சபடி எனக்கு படத்துல ம். பிரச்சனைன்றது பெருசா எதுவும் இல்ல. இந்த இந்த எமோஷன் சுவிட்ச் தான் அப்படியே ஜானருக்கு அப்படியே இதே ஜானர்லயே போயிருந்திருக்கலாம். இந்த கிளைமேக்ஸ் முடிச்ச ஆனா விதமுமே சொல்றேன், சேர்த்து சொல்றேன். அது நல்லா ஃபுல்லா ஃபன்னா புரியுது எடுத்துட்டு புரியுது. கடைசியில அப்படியே இந்த டான்ல என் முதல் நாயகன் மாதிரி ஏதோ ஒரு சோக பாட்டை போட்டு அது ஆஹ் அது 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 கரெக்டா அது நீ எப்படி சொல்ற ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஃபோர் ஷேடோ பண்ணிட்டு இது பண்ணியிருந்தா கூட மேபி அது கிளிக் ஆயிருந்திருக்கும். நீ ஃபுல்லா ஃபன்னா எடுத்துட்டு திடீர்னு அந்த எமோஷன் சைட காட்டுறன்றப்ப அது கரெக்டா அது உட்கார்ல. எனக்கு அதுதான் என்னடா அப்படின்ற மாதிரி மிச்சபடி படம் குட். இல்ல எனக்கு வந்து அது ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கொஞ்சம் அது ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி தான் இருந்தது. இப்போ அதாவது ம். வந்து அவன் வந்து இப்போ வைபவும் சுனிலும் நைட்டு கார்ல பேசுவாங்க பாரு. அதுதான்டா அப்பா நீ வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணதுன்றது ஆஹ் அவ்வளவுதான். நீ அந்த ஒரு சீனு ஆஹ் அப்புறம் ஆஹ் கிளைமேக்ஸ் சீன் இவ்வளவு ஸ்பிரிங்கிள் வேற எதுலயுமே பண்ணல. அது வந்து அதுதான் சொல்றேன். அதாவது அவங்க வந்து ஒரு டெத்துன்றதே எனக்கு வந்து எப்படி தோணுச்சு, இந்த இப்ப படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு நம்ம வந்து இப்போ பார்த்திருப்போம் மோஸ்டா வந்து ஒரு சினிமான்ற ஒரு இதுல வந்து டெத்துன்றதே வந்து ஒரு என்ன சொல்றோம், ஒரு சோகமான விஷயமோ, ஓகே அந்த மனுஷன் ம். வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படின்னு, அவங்க ம். நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சோகமா தான் மோஸ்ட் ஆஃப் தி சினிமால காமிச்சிருப்பாங்க. எக்ஸப்ஷனலா நிறைய இருக்கு. பட் ஆனா வந்து ம். இங்க அந்த டெத்துன்ற அந்த கான்செப்டே வந்து இவ்வளவு சந்தோஷமா பார்க்க முடியுமா? அது சந்தோஷம் இல்ல, பட் ஸ்டில் நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இத வந்து புரியுது புரியுது. இந்த இந்த மேட்டரை வந்து இந்த டெத்துன்ற மேட்டரே வந்து இவ்வளவு ஜாலியா பார்க்க முடியுமா ஒரு தேர்ட் மேன் வியூல ம். இருந்து அப்படின்ட்டு வந்து கரெக்ட். காமிச்சதே வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசுதான். அதுவும் ம். ஃபுல் அந்த 2 ஹார்ஸ் படமே வந்து அந்த ஒரு இதை நோக்கியே இருக்கிறதுனால அதுதான் அந்த எனக்கு எனக்கு அது அந்த எமோஷன் அது வச்சது, அந்த சீன்ஸ் வச்சதுன்றது எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா இந்த ம். காமெடியா இவங்க பண்றது எல்லாமே எனக்கு வந்து அது இதுவாயிடுச்சு. ஓகே ம். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நல்லா இருந்தது புரியுது அப்படின்ட்டு. புரியுது. ஏன்னா உனக்கு அது இதுவே புதிய முயற்சி தான் அப்படின்ற ம். ம். நிறைய புரியுது படத்துல புரியுது. காமிச்சிருக்கலாம். டெத்துன்றதா அவ்வளவு இதுவா நம்ம நிறைய செல்வராகவன் படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். டிஃப்ரெண்டான ம். பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து டெத்தை காட்டுவாங்க, இப்போ மிஷ்கின் படத்துலயோ செல்வராகவன் சார் படத்துலயோ. ஆனா வந்து ம். இந்த மாதிரி ஒரு காமெடியா காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட் கரெக்ட். அதுதான் எனக்கு அதுதான் வந்து நான் சொன்ன அது மாதிரி பிலசாபிக்கலா கனெக்ட் ஆச்சு, அது நல்லா இருந்தது அப்படின்ட்டு. படம் நல்ல படம் தான். அந்த எனக்கு ஆமா அந்த ஆமா ஆமா. 2 அந்த பர்டிகுலரா அந்த லாஸ்டும் 2 நடுவுல சீன். ஆஹ் அது எனக்கு மேபி எப்படின்னா இன்னுமே கூட ஜானர் ஜஸ்டிஃபை இருக்கும். ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. உம் அந்த இல்ல ஜானர் அது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருந்துரும். இல்ல அது நடுவுல அவ்வளவுதான் அவர் வந்து எரிக்கிறாங்க. எனக்கு அது கூட எனக்கு வாழ்ந்தாலும் ஒன்ன மாதிரி வாழ்வையா, செத்தாலும் ஒன்ன மாதிரி சாவையா ஆஹ் போட்டிருப்பாங்க. ஆஹ் எனக்கு அதுவுமே ஓகே, ஒரு நார்மலா இருந்தது. ஓகே நல்ல ஒரு லைஃப், அவன் வாழ்ந்த காலம் ஃபுல்லா அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஓகே அவரு உம் இறந்துட்டாரு, ஓகே அவன் வந்து பெருமை தான் படுறான். அவர் வந்து உம் அவரு இதை வேஸ்ட் பண்ணல, அவரோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ணல. ஆளு ஒரு வாழ்ந்த காலம் ஃபுல்லா நல்லா வாழ்ந்தாரு, இவன் கூட நல்லா பழகுனாரு. அதாவது அப்பா நானும் அப்பாவும் தண்ணி அடிப்போம்லாம் ஒய்ஃப் கிட்ட ஒரு இதுல சொல்லிட்டு, இப்ப ஆமா அப்பா ஆமா. இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு எனக்கு அதெல்லாம் ஓகே நல்லா இருந்தது. சரி, அந்த ஆலாசியம்ன்ற கேரக்டரே வந்து ஊர்ல ஒரு ஹாப்பனிங்கான இருக்கிற கேரக்டர். அதான் இவரோட உம் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா கேரக்டர் வந்து சொல்லுவார்ல, கார்த்திக் சுப்ராஜோட ஆமா ஆமா அப்பாவா. ஆமா ஆமா. ஆஹ் ஆமா ஆமா. அப்பாதான் அப்பா. அந்த கேரக்டர் வந்து அவரு வந்து சொல்லுவார்ல, என்ன மாதிரி மனுஷன் அவரு இறந்திருக்காரு, என்ன நீங்க சொல்லிட்டீங்களா ஊருக்கு எல்லாருக்கும், எந்த சொந்தமும் விட்டு போக கூடாது. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, ஓ ஓகே இந்த ஆலாசியம்ன்ற கேரக்டர் வந்து எவ்வளவு ஒரு அந்த
ஊர்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனு ம். அப்படின்றது நம்மளுக்கு கரெக்ட். தெரியுது. சோ அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு ஜாலியான மனுஷன் வந்து இறந்து போறது, அந்த அந்த லாஸ்ட் சீனுமே எனக்கு அவ்வளோ எமோஷனலாவே தெரியல. இப்ப நீ சொன்ன பாத்தியா எமோஷனலா தெரியலன்னு, அதுதான் அவனுங்க பண்ண தப்பு. அது ஆக்சுவலா எமோஷனலா தெரியணும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு ரிசீவ் ஆனது அது ஆஹ் எமோஷனலா தெரியல. இவங்க அந்த எமோஷன் பார்ட்ட அவாய்ட் பண்ணியிருந்தா இனிமே படம் ஒரு உம் ஃபுல்ஃபில்லா இருந்திருக்கும்னு தோணுது. அது இவங்க ஏதோ சொல்ல வராங்க, இவங்களுக்குள்ளேயே அது நடக்கிற ஒரு, எப்படி சொல்றது, ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி தான் இருக்கு. இவங்களே காமெடி தான் உம் பண்ணணும்னு இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களே ஐயோ காமெடி ஃபுல்லா பண்றோமே, எமோஷன் வைக்கணுமே, ஏதோ ஒரு சீன் எமோஷன் கொண்டு வரணுமே, அது எந்தனால அந்த உம் அந்த வியூ வந்ததுன்னு தெரியல. மேபி அவர் தூக்கி இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் a குட் ஃபிலிம். சுனில் சூப்பர் கேரக்டரா. சுனில் அதான் வைபவோட எனக்கு அவரு. சுனில் ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா ஆமா. இப்போ சுனில் கேரக்டர்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, சரி உள்ள வந்து அந்த சோகம் இருக்கு, ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அவரு தான் வந்து மூத்த பையன், அவரு தான் வந்து எல்லாம் பண்ணணும். ஐயோ இந்த பிரச்சனை இப்போ வெளியே இது தெரிஞ்சதுன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி குடும்பத்துக்கே அசிங்கமா போயிடும் அப்படின்ட்டு ஆளு நம்ம ஆளு தான் வேலை பார்ப்பாப்புல. அதுக்கு ம். நம்ம ஆளு வைபவ் வந்து அப்படியே ஆப்போசிட். ஆளு வந்து சாவுக்கே ம். தனியா போட்டு வந்துட்டு ஜாலியா இது பண்ணிட்டு இருப்பாப்புல. அதான். ரெண்டு பேரும் ஆப்போசிட் கேரக்டர் தான். ஆனா இந்த அவங்களுக்கான ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை பாக்குற பார்வை ஒண்ணுதான். செம்ம டைட்டில்ரா பெருசுன்றது. இதை தாண்டி ஒரு பயங்கரமான டைட்டில் இந்த படத்துக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. எல்லா ஆள் இதுலயுமே கரெக்டா இதுவாயிடுச்சு. இந்த துரைக்கண்ணு கேரக்டர் வந்து நல்லா ஒரு, என்ன சொல்றது, அந்த கேரக்டருக்குள்ளயும், ஆனா அது என்னதான் ஜாலியான கேரக்டரா காமிச்சாலுமே அந்த கேரக்டருக்குள்ளயும் ஓகே சோகம் இருக்கு. ஏன்னா வந்து சாமி கண்ணோட துரைக்கண்ணு வந்து ஆலாசியம் அப்பா கூட வந்து ரொம்ப நெருக்கமான ஆளு. அதாவது இவங்க ரெண்டு, அதாவது எவ்வளவு நெருக்கமான ஆள்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா குடிப்பாங்க டெய்லி நைட்டு. அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ க்ளோஸான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க படத்துல. அந்த சோகம் இருக்கும். அதனாலதான் வந்து அவர் லாஸ்ட்ல அந்த எரிக்கும் போதுமே சொல்லுவாரு, வாழ்ந்தாலும் ஒன்ன மாதிரி வாழ்றியா, அப்புறம் இன்னொரு ஒரு பெக்க போட்டு செத்தாலும் ஒன்ன மாதிரி சாவலையா அப்படின்ட்டு. அது ஒரு மாதிரி ம். அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லலாம் வந்து ஆளு பிரிச்சிருப்பாப்புல. இந்த துரைக்கண்ணு வந்து பிரிச்சிருப்பாரு ஆளு உட்கார்ந்து. ஆமா அவ்வளவு ஆமா. அங்கதான் மெயின் அந்த இந்த பிளாஸ்டே அங்கதான் இருக்கும். அம்மா சீன், ஹாஸ்பிட்டல் சீனு. அதுக்கே இவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா, அதாவது வந்து இந்த ரெண்டு கேரக்டரும் எவ்வளவு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோ அதுக்கும் கொஞ்சமும் குறையாத மாதிரி அவங்க ரெண்டு கேரக்டர், ராணி அந்த சாந்தின்ற ரெண்டு கேரக்டர், இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து சரியான அது ஒரு ஃபன் இருக்கும். அதான் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் அதான் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த எமோஷனல் அந்த சீன்லாம் வந்தனால கொஞ்சம் அப்படியே பிரேக் அடிச்ச மாதிரி படம் அப்படியே நின்றுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே போக ப்ரீ கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போறப்பெல்லாம் நல்லா அந்த ட்விஸ்ட், நல்லா அந்த பாட்டி நடிச்சிருந்தாங்க. அவங்க சூப்பர் கேரக்டரா. அவங்க ஸ்லாங்கு, அவங்க பேசுற விதம் சூப்பரா இருக்கு. அவங்க எல்லா படத்துலயுமே அவங்க நடிச்ச பழைய படத்துலயுமே சரி சூப்பரா நடிக்கிறாங்க. அவங்க பேர் தெரியல, பட் இப்போ இது குடும்பஸ்தன்ல நடிச்சிருப்பாங்கல்ல, ஆமா ஆமா. அதான் நக்கலைட்ஸ்ல வருவாங்க அவங்க. ம். குடும்பஸ்தன்லயும் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. நல்லா ம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க அவங்க. சரியா அவங்க லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு சீன் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல வரும் உட்காந்து அந்த கரெக்டா அந்த எரெக்ஷன் வந்து இதுவா ஒரு சீன், அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இன்னொரு ஒரு ம். ஒரு புது கேரக்டர் ஒன்று ஆட் ஆகும். அங்க ஒரு ம். சரியான ட்விஸ்ட் இருக்கும். அதான் அவங்க அங்க அதான். வந்து அந்த என்ன சொல்றது, அந்த பதட்டம், அந்த பதட்டமா இருக்கிற கேரக்டர் அப்படியே டக்குன்னு ஜாலியா ஆவாங்க. ம். ஓகே சரியாயிருச்சு அந்த எரெக்ஷன் அப்படின்ட்டு. அப்போ அந்த இந்த ஸ்விட்ச் வர்றது, அந்த பதட்டத்துல இருந்து ஹாப்பி ஆகுது, எல்லாரோட ஆக்டிங்குமே அங்க ஒரு பிளாஸ்டா இருக்கும். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்குமே வெயிட்டேஜ் சூப்பரா இருந்த ஒரு படம் பெருசு. கண்டிப்பா இது மாதிரி நிறைய படம், பெருசு மாதிரி சிறுசு, அது மாதிரி நிறைய படம் வரணும் தமிழ் சினிமா. சின்னதா பெருசு வந்து ஒரு சம்பவம் சிறுசு. நான் சொல்றேன். ஆக்சுவலா இத பார்த்துட்டு அந்த படம் தான் பார்க்கணும். நான் இன்னும் அந்த டென்டிகோ படம் பார்க்கல. மேபி அது இன்னுமே கூட, ஆமா ஆமா நானும் எப்பவுமே படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் நல்லா இருக்கும். ஸோ மேபி அது இன்னுமே கூட பெட்டரா இருந்திருக்கலாம். அதையும் பார்க்கணும் கூடிய சீக்கிரம். பட் ஓவரால் இட்ஸ் டீசென்ட் குட் அட்டெம்ப்ட் ஃப்ரம் தமிழ் சினிமா, ஃப்ரம் கார்த்திக் சுப்ராஜ். கண்டிப்பா கண்டிப்பா. எங்க டைரக்டர் வரண்டிங்களே இளங்கோராம். அவரு ஆக்சுவலா அவரு தமிழ் சினிமாக்கு தான் டெபியூட். ஆனா ஆல்ரெடி அந்த டைரக்ஷன் திங்லாம். ஸோ ஸ்ரீலங்கால அவர் ஆல்ரெடி ஒரு டைரக்டர் தான். ஸோ தமிழ் டெபியூட்டா சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு அந்த
சென்ஸ், அவரோட அந்த வே ஆஃப் சென்ஸ் ஆஃப் திங்கிங்லாம் புதுசா இருக்கு. இப்பெல்லாம் யோசிக்க முடியல. ஆக்சுவலா யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. சாவுன்றது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு மேட்ரு, தாத்தா சாவறதுன்றது எல்லார் இதுலயுமே நடக்கும். ஆனா அதுல இப்படி ஒரு மேட்டர் வச்சு இத ஒரு படமா பண்ணலான்றது அவருக்கு எப்படி அந்த ஸ்பார்க் வந்ததுன்றதே யோசிக்க முடியல. மேபி இது உண்மை சம்பவம்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஷுவரா தெரியல. ஆனா எங்க இருந்தாவது ரியல் லைஃப்ல இருந்தா அந்த ஸ்பார்க் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, மேபி வாய்ப்பு இருக்கு நிறையா, உண்மை சம்பவமா என்னன்ட்டு. இந்த இதுல வந்து நம்ம இன்னொரு கேரக்டர் பேசுறதுக்கு மறந்துட்டோம். யாரு? இந்த தீபாக்கா ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க, பாலசரவன் அவரு ஃப்ரெண்ட். அதான் அவருக்கும் வரேன். இன்னொரு கேரக்டர் சித்தி கேரக்டர். அவங்க வந்து அவங்க போர்ஷன் வந்து அவ்வளோ என்ன சொல்றது, படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. பட் ஆனா நிறைய டைலாக் இல்ல. பட் ஆனா அவங்க வர ஒரு சீனுமே அந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த இம்பாக்ட், அது வந்து அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அதே மாதிரி துரைக்கண்ணோட ஃப்ரெண்டு ஒரு சரவணன் கேரக்டர், அவருமே சரி, அவர்லாம் அந்த இன்ட்ரடியூஸ் சீனு, அந்த டோர் திறந்து அம்மாவுக்கு அடிபட்டுருச்சா, இல்ல அம்மா இல்ல அப்பா, இல்ல அப்பாவா போன்ல அம்மா இல்ல, அந்த சீன் வந்து இப்போ நாங்க சொல்றதை கேட்கும் போது ஒரு மாதிரி இதுவா இருக்கும், என்னடா பழகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இப்போ நீங்க பார்க்கும் போது நல்லா இருக்கும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணும் போது நல்லா இருந்தது எனக்கு. நல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா. அது நல்லா ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். சில பேருக்கு சிரிப்பு வராம கூட இருக்கலாம். ஆனா என்னதான் நீ ரிசர்வ் டைப்பா இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு சீன்ல இந்த படத்துல கண்டிப்பா சிரிச்சிருவேன். சிரிக்காம இந்த படத்துல இருக்கவே முடியாது. சில சீன்ல நீ சிரிச்சிருப்ப, சில சீன்ல நான் சிரிச்சிருப்பேன். ஆனா ஏதோ ஒரு வகையில எல்லாருமே ஒரு இடத்துலயாவது மினிமம் சிரிச்சிரும். நான் சீக்வன்ஸா சொல்றேன், இந்த படம் ஃபுல்லாவே ஒரு சீக்வன்ஸா தான் இருக்கும்னு வச்சுக்கேன். ஒரு சீன் இல்ல, ஒரு சீக்வன்ஸாவே சிரிக்கிறது என்ன சொல்றேன்னா, சும்மா 2 நிமிஷம் இல்ல, ஒரு சீக்வன்ஸ்னா அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம சிரிப்போம். சோ சாலிடா இந்த படத்துல ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது மினிமம் ஒருத்தங்க சிரிப்பாங்க. ஸோ பெருசு அந்த வகையில ஒரு வெற்றி படம். ஸோ இந்த படத்தை மேபி சின்ன படம்னால தியேட்டர் நிறைய பேர் போகாம இருந்திருக்கலாம். ஆனா இது இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓடிடில பார்க்கலாம், ஓடிடிலயும் பார்க்கலாம். பார்க்கிற பட்சத்துல கண்டிப்பா இன்கேஸ் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, ஸ்கிரீன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. எனக்கு தெரியல இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ற தியேட்டர்ல ஓடாது, இல்ல தெரியல இப்போ ஓடுதா இல்லையான்ட்டு. பட் இஃப் சப்போஸ் இருந்ததுன்னா பாருங்க தியேட்டர்ல, இல்லன்னா கூட நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு பாருங்க. கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கூட பாருங்க. இது அடல்ட் ஏ சர்டிபிகேட் அப்படின்றதுனால இது ஒன்னும் வல்கரோ இல்ல தப்பான ஒரு விஷயத்த போர்ட்ரே பண்ற மாதிரி அப்படி எந்த வகையுமே கிடையாது. அடல்ட் காமெடி அவ்வளவுதான். ஸோ அதனால அடல்ட் சேர்ந்தே பார்க்கலாம். நீங்க 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்க அம்மா அப்பா கூடயே சேர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டெய்னர் படம் தான் இது. ஏ படமே என்னால டிஃபைன் பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. மிச்சபடி யங்ஸ்டர்ஸோ இல்ல அவங்களோட ஃபேமிலியோ சேர்ந்தே பார்க்கலாம். ஜாலியான படம் தான். ப்ரொஃபானிட்டி கூட இருக்காது, சும்மா அந்த கெட்ட வார்த்தைகள் கூட எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும். நல்ல அடல்ட் காமெடி தான், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா அதுல இருக்காது. நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். அதெல்லாம் வந்து உங்க ஃபேமிலியை பொறுத்து. அப்புறம் வந்து நாங்க பார்க்க சொன்னோன்ட்டு பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்துல வந்துடாதீங்க. சப்ஜெக்டட் டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஆனா நீங்க பாருங்க, யாரோட ஆனா தனியா கூட பாருங்க. ஆனா பாருங்க, கண்டிப்பா டைம் போறதே தெரியாது. பெருசு எபிசோட கேட்டுட்டு குட் வாட்ச். இந்த எபிசோட கேட்டுட்டு பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு, அதுல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா தெரிவிங்க. இல்ல ராகுலுக்கு கூட தனியா டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. பொண்ணுங்களா இருந்தீங்கன்னா அவங்களும் பண்ணுங்க. கண்டிப்பா பாப்பேன். இதை கட் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு எபிசோடு வரதுனால ஒரு சின்ன இந்த மாதிரி ஹோல்சமான ஒரு மூவியை பத்தி பேசுவோம். கண்டிப்பா. ஸோ இது மாதிரி மூவி ரிவ்யூஸ் இப்பதான் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ அடிக்கடி இது மாதிரி நல்ல நல்ல படம்லாம் வந்துச்சுன்னா நாங்களும் அடிக்கடி வில் டிராப் ரிவ்யூஸ் லைக் திஸ். ஸோ கண்டிப்பா பாருங்க, வாட்ச் அவுட் ஃபார் அவர் சேனல், சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, இந்த எபிசோட ஷேர் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இந்த எபிசோட் கேட்டது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ கேளுப்பா, அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, அதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து அதை ஷேர் பண்ணுங்க. இப்போ வி ஆர் ஆன் அமேசான் மியூசிக். புதுசா அமேசான் மியூசிக்ல யாராச்சும் யூசர்ஸ்
இருக்கீங்கன்னா அமேசான் மியூசிக்லயும் இப்போ கேட்கலாம். நம்ம பாட்காஸ்ட் அங்கேயும் வருது. ஸோ இதுல வந்து ரேட்டிங்னு வரும். இப்போ ரெண்டுத்துலயுமே ஸ்பாடிஃபைலயும் சரி, அமேசான் மியூசிக் 2 பிளாட்ஃபார்ம்லயுமே ரேட்டிங்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு. அது ம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, மற்ற எபிசோட கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரேட் பண்ணுங்க. ரேட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம பாட்காஸ்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு. எந்த கருத்துக்களோ சஜஷன்ஸோ இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்தியல் ரீதியாக ஏதாவது முரண்பட்டது, இல்ல இது தப்பா பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன இருந்தாலும் யூ கேன் ட்ராப் டிஎம். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் ராகுல். ஓகே வந்ததுக்கு ரொம்ப ஆகாஷ், நன்றி மாமே. கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி மாமே. ரொம்ப சீக்கிரம் இந்த நன்றி மாதிரி நன்றி பண்ணுவோம். கண்டிப்பா. பீஸ் அவுட். அவ்வளவுதான். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் ஆகாஷ் மற்றும் ராகுல். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி. நன்றி கைஸ்.